السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, சில வாரங்களுக்கு முன்பு நமக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ரமலான் மாதம் வரப்போகிறது, நாம் ரமலான் மாதத்தை அடைய போகிறோம், அந்த மாதத்தில் நோன்பு நோக்க போகிறோம், பள்ளிவாசலில் பல வகையான ஏற்பாடுகள், இப்படி ஒரு சந்தோஷமான மனோநிலையோடு ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்தில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தை எதிர்பார்த்த நாம் நம்மிடையே ரமலான் மாதம் விட்டு சென்ற சில நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள், இந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குறை செய்பவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பல நிகழ்வுகள் சான்றுகளாக இருக்கின்றன. அப்படி என்ன ரமலான் மாதம் நமக்கு விட்டு சென்றது? அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்னென்ன? இது தொடர்பான கேள்விகளையும் அவற்றிற்குரிய பதில்களையும் விடை பெற்ற மாதம் விட்டு சென்ற பாடம் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மற்ற மாதங்களில் இல்லாத பல ஆச்சரியமான நிகழ்வுகளை நாம் ரமலான் மாதத்தில் பார்க்க முடியும். அதில் முதல் அம்சமாக நாம் குறிப்பிட்டு சொல்லுவதாக இருந்தால், பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியும். ரமலான் மாதத்தில் மட்டும்தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னது போன்று பலர் வருடம் முழுவதும் பள்ளிவாசலில் நாம் யாரையெல்லாம் பார்க்கவே இல்லையோ அவர்களையெல்லாம் ரமலான் மாதத்தில் 5 நேர தொழுகைகளிலும் பார்க்க முடியும். இமாம் ஜமாத்தோடு தொடக்கூடியவர்களாக பார்க்க முடியும். பாங்கு சொல்லுவதற்கு முன்பே பள்ளிவாசலில் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாக பார்க்க முடியும். தொழுகை முடிந்த பிறகு கூட பள்ளிவாசலை விட்டு செல்லாமல் ஆங்காங்கே படுத்து ஓய்வெடுக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியும். சுருக்கமாக சொன்னால், மற்ற மாதங்களில் இல்லாத அளவிற்கு பள்ளிவாசலில் பல மனிதர்களுடைய வருகையை பார்க்க முடியும். இது கடமையான தொழுகை. உபரியான தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் ஆச்சரியம். மற்ற காலங்களில் கடமையான தொழுகைக்கே வருகை தராத பலர் ரமலான் மாதத்தில் இரவு தொழுகைக்கு தவறாமல் வரக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம். பல பள்ளிவாசல்களில் முதல் 20 நாட்கள் இஷா தொழுகையை தொடர்ந்து இரவு தொழுகைக்கு ஏற்பாடு செய்வார்கள். சில பள்ளிவாசல்களில் இறுதி 10 நாட்களில் அதிகாலை நள்ளிரவு 2 மணிக்கு, 2:30 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம் இரவு தொழுகையை ஏற்பாடு செய்வார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இரவு இஷா தொழுகையை தொடர்ந்து நடைபெற்ற இரவு தொழுகையில் பங்கெடுக்காதவர்கள் எல்லாம் நள்ளிரவு 2 மணிக்கு, 2:30 மணிக்கு ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இரவு தொழுகையை 10 நாட்களும் தவறாமல் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்க முடியும். அன்பானவர்களே, தொழுகை என்பது ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரியதா? கடமையான 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது என்பது ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரித்தானதா? இந்த கேள்வியை ரமலான் மாதம் நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறது. திருக்குரானிலோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ ரமலான் மாதத்தில் மட்டும் நீங்கள் தொழுது கொண்டால் போதும் என்று ஏதாவது ஒரு இட்டு கட்டப்பட்ட தகவலாக இருக்கிறதா?
அப்படி மார்க்கத்தில் எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை என்ற ஒரு பாடத்தை ரமலான் மாதம் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. தொழுகையை பற்றி இஸ்லாமிய கட்டளை என்ன? திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம், ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரிய வணக்கம் அல்ல. இது தவிர திருக்குர்ஆனிலும் ஹதீசுகளிலும் எங்கெல்லாம் தொழுகையை பற்றிய கட்டளைகள் வருகின்றதோ அங்கெல்லாம் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுது வாருங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள், இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ரமலான் மாதத்துல மட்டும் நீங்க தொழுதுட்டா போதும், மீதி நாட்கள்ல தொழ தேவையில்லை என்று இஸ்லாத்தில் எங்காவது ஒரு தகவல் இருக்கிறதா? நாம் தேடி பார்த்தவரை திருக்குர்ஆனில் 41 இடங்களில் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் 2வது அத்தியாயம் 3வது வசனம், 2வது அத்தியாயம் 43வது வசனம், 2வது அத்தியாயம் 83வது வசனம், 2வது அத்தியாயம் 177வது வசனம், 2வது அத்தியாயம் 277வது வசனம், 4வது அத்தியாயம் 77வது வசனம், 4வது அத்தியாயம் 162வது வசனம், 5வது அத்தியாயம் 12வது வசனம். உதாரணத்திற்காக இன்னும் தேடினால் தேடியவரை 41 இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுது கொள்ளுங்கள், தொழுங்கள். அப்படி பொதுவாக சொல்லாமல் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் தொழுகைக்கான நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை கடைபிடியுங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இப்படித்தான் தொழுகை பற்றி இஸ்லாமிய கட்டளை இருக்கிறதே தவிர ரமலான் மாதத்திற்கு மட்டும் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. காலமெல்லாம் முஃமினான பருவம் அடைந்த ஆண் பெண் அனைவர் மீதும் தொழுகை கடமை என்பதுதான் இஸ்லாமிய கட்டளையே தவிர ரமலான் மாதத்திற்கு மட்டும் தொழுகை கடமையாக்கப்படவில்லை என்ற பாடத்தை ரமலான் மாதம் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. இது ஃபர்ல் தொழுகையுடைய நிலை. உபரி தொழுகையுடைய நிலை என்ன? அன்பானவர்களே, மற்ற மாதங்களில் ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றாதவர்கள் கூட, ஏன் ரமலான் மாதத்திலும் ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றாதவர்கள் கூட இரவு தொழுகைக்கு வருவதை பார்க்கலாம். அதிலும் இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு தொழுகை ஏற்பாடு செய்கிறோம் அல்லவா, அந்த தொழுகையில் அதற்கு முந்தைய இஷா தொழுகையில் கலந்து கொள்ளாதவர்களும் இரவு தொழுகையில் கலந்து கொள்வதை பார்க்கிறோம். இரவு தொழுகையில் இருப்பார், சஹர் சாப்பிடுவார், சுபஹ் தொழுகையில் அவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் உபரியான தொழுகை முக்கியமானது என்று அவராக ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ரமலானுக்கு மட்டும் உரியது அல்ல, காலம் முழுவதும் தொழ வேண்டிய ஒரு தொழுகை என்ற பாடத்தை ரமலான் மாதம் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்பது பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரியில் இடம்பெறக்கூடிய 1447வது ஹதீஸ். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானுக்கு மட்டும் இரவு தொழுகை இல்லை, ரமலானுக்கு மட்டும் ஃபர்து தொழுகை இல்லை. மற்ற மாதங்களில் இல்லாத ரமலானில் மட்டும் நாம் செய்ய வேண்டிய கூடுதலான அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஃபர்லான நோன்பு மட்டும்தான். மற்ற எல்லா அமல்களுமே மற்ற மாதங்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் தானே தவிர ரமலானுக்கென்று சிறப்பான வேறு எந்த அமலையும் இஸ்லாம் கற்றுத்தரவில்லை, கடமையான அந்த நோன்பை தவிர. ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நோன்பு மாதத்துல தொழுதுட்டா போதும், நோன்பு மாதத்துல இரவு தொழுகை தொழுது விட்டால் போதும். இந்த கூட்டம் எல்லாம் ஷவ்வால் பிறை தென்பட்டு விட்டது என்ற தகவல் வந்ததுதான் தாமதம். இஷா தொழுகையிலேயே இவர்களை பார்க்க முடியாது, யார் வழக்கமாக 5 நேர தொழுகைக்கு வருவார்களோ அவர்களை தவிர. மறுநாள் பெருநாள் ஓரளவு அப்படி இப்படியெல்லாம் மக்கள் பள்ளிக்கு வந்தாலும் ஷவ்வால் மாதத்துடைய பிறை 2லிருந்து
யார் அந்த 5 நேர தொழுகைக்கு வருவார்களோ அவர்களை தவிர வேறு யாரையுமே பார்க்க முடியாது. இது சரியான நடைமுறை அல்ல. நீங்கள் இதிலிருந்து விலக வேண்டும், உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த ரமலான் மாதம் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. இல்ல நோன்பு மாசத்துல தொழுகிறது ஒரு ஆசையா இருக்கு, அதனால இரவு தொழுகிறோம், மற்ற நாள்ல எல்லாம் அது முடியலையே அப்படின்னு சிலர் ஆசையாக இருக்கிறது ஆனால் முடியவில்லை என்ற ஒரு வாதத்தை வைப்பார்கள். இந்த வாதத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? சில தவறான புரிதல்கள். இரவு தொழுகை என்று சொன்னால் அதை அதிகாலையில் மட்டும்தான் தொழ வேண்டும் என்ற ஒரு புரிதலை மார்க்க அறிஞர்கள் மக்களுக்கு மத்தியிலே தவறாக பிரச்சாரம் செய்து வைத்திருக்கிறார்கள். கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல், தஹஜ்ஜுத் எல்லாமே ஒரே தொழுகை தான், பெயர் வெவ்வேறாக இருக்கிறது. சுபுஹ் தொழுகை என்று சொல்லுகிறோம், ஃபஜ்ர் தொழுகை என்று சொல்லுகிறோம். இரண்டும் என்ன? இரண்டும் ஒரு தொழுகையுடைய பெயர்கள். கியாமுல் லைல் என்று சொன்னால் இரவில் நின்று வணங்குவது, ஸலாத்துல் லைல் என்று சொன்னால் இரவில் தொழுவது, தஹஜ்ஜுத் என்று சொன்னால் விழித்திருந்து வணங்குவது. இப்படி பெயர்கள் ஒரே தொழுகைக்கு தான் பல பெயர்களை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோமே தவிர மற்றபடி இது அதிகாலையில் மட்டும்தான் தொழ வேண்டும் என்ற புரிதல் தவறானது. மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அதனால் நோன்பு காலத்துல ஜமாத்தா ஏற்பாடு செய்யறாங்க, அதனால தொழுதுட்டோம். மற்ற காலங்களெல்லாம் நம்மால காலையில எழுந்திருக்கிறது அதெல்லாம் சிரமம்ங்க, சாத்தியம் இல்லை. நாம தவறாக புரிந்ததுடைய விளைவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையை தொடர்ந்தும் இரவு தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். இஷா தொழுது விட்டு உறங்கி விட்டு பிறகு எழுந்தும் தொழுதிருக்கிறார்கள். அல்லது சுபுஹ் தொழுகைக்கு சமீபமாக உள்ள அந்த நேரத்திலும் தொழுதிருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் இஷா தொழுதலிருந்து சுபுஹுடைய நேரம் ஆரம்பிக்கும் வரை இதற்கு இடைப்பட்ட எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இரவு தொழுகையை தொழுது கொள்ளலாம். மார்க்கத்தில் அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கிறது. அதனால அதிகாலையில மட்டும்தான் தொழணும், அது நம்மால முடியாது, அதனால நம்ம அந்த தொழுகையை விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொண்டு நீங்கள் தினமும் 5 நேர தொழுகைகளை தொழ முயற்சி செய்வதோடு வாய்ப்பு இருந்தால் இரவு தொழுகையையும் தொழ முயற்சி செய்யலாம். உங்களால் விடியற் காலை எழுந்திருக்க முடியாது என்று சொன்னால் இரவிலேயே தொழுது கொள்ளலாம். இஷா தொழுகையுடைய பின் சுன்னத்தை தொடர்ந்து குறைந்தபட்சம் 7 ரக்காத், அதிகபட்சம் 13 ரக்காத்துகள், இதில் எது உங்களுக்கு இயலுமோ அதை தொழுது கொள்ளலாம் என்ற பாடத்தை ரமலான் மாதம் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. தொழுகையுடைய நிலை இது என்று சொன்னால் அடுத்து குர்ஆனோடு தொடர்பு. ரமலான் மாதத்துல 10 குர்ஆன் முடிச்சேன், 8 குர்ஆன் முடிச்சேன், 5 குர்ஆன் முடிச்சிட்டேன், 20 குர்ஆன் முடிக்கணும்னு நினைச்சேன், முடியல, 17 முறை குர்ஆனை முடித்து விட்டேன். பல சகோதர சகோதரிகள் சொல்லுவதை சந்தோஷமாக நம்மால் கேட்க முடியும், வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். ஆனால் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் குர்ஆனோடு தொடர்பு என்ற புரிதல் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது அல்லவா, அது தவறு. மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் குர்ஆனோடு அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர ரமலான் மாதத்தில் மட்டும்தான் குர்ஆனோடு தொடர்பு வைப்பது என்று சொன்னால் இது ஒரு தவறான புரிதல் என்ற பாடத்தை ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. காலமெல்லாம் நாமும் குர்ஆனும் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்பட்டது என்ன? திருமதியில் இடம்பெறக்கூடிய 2910வது ஹதீஸில் பார்க்கிறோம், யார் திருக்குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள். யார் ரமலான் மாதத்தில் குர்ஆனை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். குர்ஆனை ஓதினால் நன்மை என்றுதான் நபிகளார் சொல்லுகிறார்களே தவிர ரமலான்ல ஓதினா மட்டும்தான் நன்மைன்னு சொன்ன மாதிரி நாம் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அந்த புரிதல் தவறு என்ற பாடத்தை ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எத்தனை தகவல்கள்! புகாரில் இடம்பெறக்கூடிய 1447வது செய்தி, நீங்கள் திருக்குர்ஆனை ஓதி வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? நீங்கள் திருக்குர்ஆனை ரமலானில் மட்டும் ஓதுங்கள்னு சொல்லல, திருக்குர்ஆனை ஓதி வாருங்கள். அதாவது ரெகுலரா குர்ஆனோட உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அடுத்து சொல்றாங்க, யார் குர்ஆனை தொடர்ந்து ஓதி வருகிறாரோ, குர்ஆனுடன் தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ அவருக்காக மறுமை நாளில் அந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். யாருக்கு குர்ஆனுடைய சப்போர்ட் மறுமையில கிடைக்கும்?
யார் குர்ஆனோடு தொடர்பில் இருந்தாரோ, ரமலான்ல மட்டும் இருந்தால் நன்மை கிடைக்கும். குர்ஆன் ஓதியதற்கு நன்மை கிடைப்பது என்பது வேறு, குர்ஆனுடைய பரிந்துரை கிடைப்பது என்பது வேறு. சுருக்கமாக சொன்னால், ரமலான் மாதத்துல மட்டும் தொடர்பு வைப்பதற்காக குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. காலமெல்லாம் குர்ஆனோடு நாம் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தினமும் ஒரு 10 நிமிடம். அன்பானவர்களே, நம்முடைய தொலைபேசி மனைவியை விட, பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்னும் சிலருக்கு அல்லாஹுவை விட, அவனுடைய தூதரை விட. அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹுக்காக ஒதுக்கக்கூடிய நேரத்தை விட, அல்லாஹுடைய தூதருக்காக ஒதுக்கக்கூடிய நேரத்தை விட அதிகமான நேரத்தை ஒருவர் ஒதுக்குகிறார் என்றால் பெரும்பாலானவர்களுடைய நிலை அவர்களுடைய தொலைபேசியோடுதான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு, இந்திய மக்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய மொத்த நேரத்தில் 47% தொலைபேசியோடு செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2016 கிடைச்ச புள்ளி விவரம். இப்போ கூடதான் இருக்குமே தவிர கண்டிப்பாக குறைந்திருக்காது. அது அவரவருடைய விருப்பம், நம்ம போய் அவங்க விஷயத்துல தலையிட முடியாது. சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்றால், இதற்காக உங்கள் நேரத்தில் 47% உங்களால் செலவிட முடிகிறது. அல்லாஹ்வுடைய வேதத்திற்காக 10 நிமிடத்தை ஒதுக்க முடியவில்லை என்றால், யார் இப்படி நடந்து கொள்கிறாரோ இவரை விட அநியாயக்காரர் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏங்க டெய்லி 10 நிமிஷம் குர்ஆனுக்காக நேரம் ஒதுக்கலாமே, டைம் இல்லை. 47% நேரத்தை செல்போன்ல செலவழிக்கிறீங்களே, அது ஒரு விதமான அசட்டு சிரிப்பு. ஆமாங்கிற அர்த்தத்துல எடுக்கிறதா இல்லைங்கிற அர்த்தத்தை எடுக்கிறதா தெரியாது. அல்லாஹ் கேட்பான்ல, நேரம் இல்லைன்னு சொன்னா உனக்கு எதுக்குமே நேரம் இல்லாமல் இருக்கணும். எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது, என்னுடைய வார்த்தையை ஓதுவதற்கு நேரம் இல்லையா? இப்படி ஒரு கேள்வி மறுமையில் நம்மை நோக்கி வரும் என்ற பாடத்தை ரமலான் விட்டு சென்றிருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்து தர்மம். பலரை பார்க்கலாம், ஆச்சரியமூட்டக்கூடிய அளவிற்கு பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது ஆனந்த கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் தர்மம் செய்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இதுல பல தவறான புரிதல்களும் இருக்கிறது, அதையே நம்ம விளக்க வேண்டி இருக்கு. ஏன் மற்ற காலங்களை விட ரமலான்ல கூடுதலா தர்மம் செய்கிறாங்க? புகாரில் இடம்பெறக்கூடிய 6வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு ரமலான்ல மட்டும்தான் நாங்க தர்மம் செய்வோம் என்று பலர் பிடிவாதம் பிடிப்பதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ரமலான்ல மட்டும்தான் தர்மம் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அளவில் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கொடை வள்ளலாக இருந்தார்கள். இப்படி ஹதீஸ்ல வருது. அது உங்களுடைய பார்வைக்கு படவில்லையா என்ற கேள்வியை ரமலான் மாதம் விட்டு சென்றிருக்கிறது. ரமலானில் மட்டுமே தர்மம் செய்ய வேண்டும், யார் ரமலானில் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் அதற்கான கூலி கிடைக்கும், இப்படி அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை என்ற தகவலை ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. தர்மம் என்பது எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அமல். அதிலும் ஜக்காத் கடமையானவர்கள் கூட கடமையானவுடன் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவதில்லை. மாறாக நாங்க ரமலான்ல தான் கொடுப்போம். ரமலான் ஜக்காத், அதுக்கு பேர் எப்படி வச்சிருக்கிறாங்க? ரமலான் ஜக்காத். 2 அமலை இணைத்து ஒரு அமலாக. இப்படி மார்க்கம் எங்குமே சொல்லவில்லை. 720 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ பொருளோ சொத்து செல்வங்களோ ஒருவருக்கு சொந்தமாக ஆகிவிட்டால் அவர் மீது ஜக்காத் கடமை. அவர் அந்த ஜக்காத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி அந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜக்காத்துக்கும் ரமலானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற பாடத்தை இந்த ரமலான் மாதம் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. இந்த ஷவ்வால் மாதத்தில் எனக்கு ஜக்காத் கடமையாகக்கூடிய அளவிற்கு செல்வம் வந்துவிட்டது என்று சொன்னால் நான் இப்பொழுதே அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர ரமலான் வரை காத்திருக்க கூடாது என்ற பாடத்தை இந்த ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது.
அன்பானவர்களே, எவ்வளவோ பேருக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை தாராளமாக தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 63வது அத்தியாயம் 10வது வசனம், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுல் ஐ யஅதிய அஹதகுமுல் மௌத். மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்ல வழியில் செலவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறார். காலக்கெடு என்ன சொல்லுகிறான்? மரணம் வருவதற்கு முன்பாக. மரணம் எப்பொழுது வரும்? 2034 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மாலை 6:38 எனக்கு மரணம் வரும். உலகில் யாராவது சொல்ல முடியுமா? தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? எப்ப மௌத்து வரும்னு தெரியாது. அதனால் மௌத்து வருவதற்கு முன்பு தர்மம் செய்யணும். எப்ப மௌத்து வரும் தெரியாது. இயன்றவரை அவ்வப்பொழுது தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாடத்தை ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறார். மௌத்து எப்ப வரும்னு தெரியாது. அல்லாஹ் எவ்வளவு அழகாக பேசுகிறான். நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். உன் பொருளை நீ தர வேணாம்பா, நான் கொடுத்திருக்கேன்ல, அதுல இருந்து கொடு. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் கொடுத்தது. அதை கொடுப்பதில் நமக்கு என்ன தயக்கம்? இந்த கேள்வியை ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. நான் உங்களிடம் 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறேன். பிறகு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்னார் வருவார், அவரிடத்தில் 5000 ரூபாய் கொடுங்கள், இன்னார் வருவார், அவரிடம் 10,000 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது பணம் கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு இவருக்கு கொடு அவருக்கு கொடுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? உலகில் யாராவது கேட்போமா? கொடுத்தவர் கொடுக்க சொல்லுகிறார். இந்த 1 லட்சம் என்பது யார் கொடுத்தாரோ அவர் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு என்று சொல்லுகிறார். இதில் கேள்வி கேட்பதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை, எந்த அனுமதியும் இல்லை. அப்படி புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்க தயங்குகிறோம் என்றால் நம்மை விட நன்றி கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற பாடத்தை இந்த ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறார். கொடுத்தவன் அல்லாஹ், கொடுக்க சொல்லுகிறான். கொடுக்க வேண்டுமே தவிர இப்பொழுதுதான் கொடுப்பேன் அப்பொழுதுதான் கொடுப்பேன் என்று சொல்லுவது இறைவன் விஷயத்தில் நன்றி கட்டத்தனத்தோடு நடக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்பதை இந்த ரமலான் சொல்லி சென்றிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் தர்மம் கடமையாகிவிட்டதோ அப்பொழுதெல்லாம் தர்மம் செய்ய வேண்டுமே தவிர ரமலான்ல மட்டும் செய்யணுங்கிறது மார்க்கம் அல்ல. ரமலானில் கூடுதலாக செய்யணும், அதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் எனது பொருள் எனது பொருள் என்று சொல்லுகிறார். எனது செல்வம், என் வீடு, என் காரு, என் போன், என் லேண்டு, என்னுடைய மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று மனிதன் சொல்லுகிறான். உண்மையிலேயே மனிதனுக்கு எது சொந்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். மனிதன் எதை உண்டு கழித்தானோ, நிறைய சாப்பிட்டுட்டு மலம் கழிச்சிட்டோம், இதுதான் நமக்கு சொந்தம். உடுத்து கிழித்தது, 4 முறை உடுத்து கிழிந்து விட்டது, இதுதான் நமக்கு சொந்தம். மறுமைக்காக சேமித்தது, இதுதான் நமக்கு சொந்தம். இந்த 2, முதல் உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் எந்த பயனையும் தரப்போவதில்லை. 3வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே, மறுமைக்காக அடியான் எதை சேமித்து வைத்தானோ அது அவனுக்குரியது என்று சொல்லுகிறார்கள். உண்டு கழித்திருக்கிறோம், உடுத்தி கிழித்திருக்கிறோம், மறுமைக்காக என்ன சேமித்திருக்கிறோம் என்ற கேள்வியை இந்த ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. மனிதனுக்கு எது சொந்தம்? உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, மறுமைக்காக சேமித்தது. இதை தவிர எதுவுமே இவனுக்குரியது அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5662வது ஹதீஸில் பார்க்கிறோம். மேலும் புகாரியில 1442வது செய்தியில பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அதில் ஒருவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கான கூலியை நீ வழங்குவாயாக என்று ஒரு மலக் பிரார்த்தனை செய்கிறார். இன்னொரு மலக் சொல்லுகிறார், யார் நல்வழியில் செலவு செய்யாமல் தேக்கி வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு யா அல்லாஹ் நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்று இன்னொரு மலக்கு சொல்லுகிறார். மலக்குகள் எதை சொன்னாலும் அது அவர்களுடைய சொந்த கருத்து அல்ல.
மலக்குகளால் சுயமாக சிந்திக்க முடியாது. அல்லாஹ் எதை செய்ய சொல்லுகிறானோ, எதை கற்றுக் கொடுக்கிறானோ அதைத்தான் செய்வார்கள். 2வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. எங்களுக்கு எதுவுமே தெரியாது யா அல்லாஹ், நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லுகிறான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். நாம் எதை சொன்னோமோ அதை மட்டும்தான் செய்வார்கள், நாம் சொல்லாத எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இது மலக்குகளுடைய குணம். தர்மம் செய்பவருக்கு அதற்குரிய கூலியை கொடு, தர்மம் செய்யாதவனை அழித்து விடு என்று மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ் செய்ய சொல்லுகிறான். எதை அல்லாவே செய்ய சொல்லுகிறானோ அது உறுதியானதா இல்லையா யோசிக்கிறது. யாருக்கு என்ன இயலுமோ, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பேரிச்சம்பழத்தை தான் தர்மம் செய்ய முடியும், ஒரு பேரிச்சம்பழத்தின் கீற்றை தான் தர்மம் செய்ய முடியும், அதுதான் என்னுடைய வசதி என்றால் அதையாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய கட்டளை. இத்தகுன்னார் வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரமலானோட நான் தர்மத்தெல்லாம் ஏற கட்டி மூட்டை கட்டி வச்சிருவேன்னு சொல்லுவது தவறான புரிதல் என்ற பாடத்தை ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. ரமலான் மாசத்துல சிலர் பொய் பேச மாட்டாங்க, ரமலான் மாசத்துல தவறான விஷயங்களை சிலர் பார்க்க மாட்டாங்க, ரமலான் மாதத்துல தவறான விஷயங்களை சிலர் கேட்க மாட்டாங்க. இது ரமலானுக்கு மட்டுமா? அன்பானவர்களே, நோன்பு வச்சுக்கிட்டு பொய் பேசுற நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப நோம்பு இல்லைன்னா பொய் பேசலாமா? நோன்பு வச்சுக்கிட்டு சீரியல் பாக்குறீங்க, நோம்பு இல்லைன்னா சீரியல் பார்க்கலாமா? பார்க்க கூடாத அருவருப்பான காட்சிகளை ரமலானில் மட்டுமல்ல எப்பொழுதுமே பார்க்க கூடாது. கேட்க கூடாத அருவருப்பான தகவல்களை ரமலானில் மட்டுமல்ல எப்பொழுதுமே கேட்க கூடாது. பேசக்கூடாத அருவருப்பான விஷயங்களை ரமலானில் மட்டுமல்ல எப்பொழுதுமே பேசக்கூடாது என்ற பாடத்தை ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. திருக்குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய செவி, பார்வை, இதயம் அனைத்துமே விசாரிக்கப்படும். அன்பானவர்களே, அனைத்து உறுப்புகளும் மறுமையில் விசாரிக்கப்படும். ரமலானில் செய்த தவறுகளுக்காக மட்டும் விசாரிக்கப்படும் அல்லாஹ் சொல்லல. டோட்டலா உறுப்புகள் விசாரிக்கப்படும் சொன்னா, மற்ற காலங்களில் ரமலானை போன்றுதான் நீங்கள் ரமலான்ல எப்படி இருக்கிறீங்களோ அது போன்றுதான் மற்ற காலங்களிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற பாடம் இந்த வசனத்தின் மூலமாக ரமலான் நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. அல்லாஹுவை அஞ்சியவர்களாக ஏதோ ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், ஒரு திருவிழா காலம் என்று ரமலானை பார்க்காமல் காலம் முழுவதும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பாடத்தை கற்றுச் செல்லும், கற்பித்து செல்லும் மாதமாக அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான் என்பதை புரிந்து, ரமலானில் இருந்தது போன்றே கடமையான நோன்பை தவிர மற்ற அமல்களில் காலமெல்லாம் இருக்கக்கூடியவர்களாக நமக்கு நாம் பயிற்சி அளித்துக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏராளமான குழப்பங்கள் சமூகத்துல எப்படிலாம் வருது. பெருநாள் முடிந்து மறுநாளே துவங்கி 6 நாட்களை நோன்பு வைத்தால் தான் அதற்கு பெயர் 6 நோன்பு, இல்லைன்னா நீங்க 6 நோன்பு வைக்க முடியாது. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார், கடமையான நோன்புகள்ல ஏதாவது உங்களுக்கு விடுபட்டு இருந்தால் அதை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க 6 நோன்பு வைத்தால் தான் உங்களுக்கு 6 நோன்புக்கான நன்மை கிடைக்கும். இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னும் சிலர், வயதானவங்க, பெண்கள், இவங்க தான் 6 நோன்பெல்லாம் வைக்கணும், நமக்கெல்லாம் 6 நோன்பு தேவையில்லை. இது ஒரு சாராருடைய கருத்து. நேற்று ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர் யாரோ ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். நீங்க ரமலான் மாதத்துல ஏதாவது நோன்பை விடுபட்டு இருந்துச்சுன்னா அந்த நோன்பை வைக்கும் போதே 6 நோன்பையும் சேர்த்து வைக்கிறேன் நியத்து வச்சுட்டீங்கன்னா 6 நோன்பும் கிடைச்சிரும், ரமலான் நோன்பும் கிடைச்சிரும். இவர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்கள், பள்ளிவாசல் இமாம்கள். இப்படி ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, 6 நோன்பை பற்றிய மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்ன? 6 நோன்பு என்பது ஷவ்வால் மாதத்தில் நோக்கக்கூடிய சுன்னத்தான நோன்பு.
ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் யார் நோன்பு நோக்கிறாரோ, இதான் ஹதீஸ்ல உள்ள வாசகம். நீங்க விட்டு விட்டு வச்சாலும் சரி, தொடர்ச்சியாக வச்சாலும் சரி, ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் ஏதாவது 6 நாட்கள் நோன்பு நோற்று விட வேண்டும், அவ்வளவுதான். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அப்படின்னு வாசகம் வருது. சில காரணங்களால ரமலான்ல நம்ம நோன்பு விட்டு பிறகு வைக்கலாம்னு முடிவெடுத்திருப்போமே, அப்ப எப்படி? அந்த பிறகு வைக்கலாம்னு முடிவெடுத்ததை பிறகு வச்சிருங்க. அது ஷவ்வாலுக்குள்ள வைக்க முடிந்தாலும் வைக்கலாம், பிறகு உங்க சூழ்நிலையை பொறுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுன்னத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் ஷவ்வாலுக்குள்ள வச்சிடணும். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னும் அல்லாஹ்வுடைய அருளால் பலர் இந்த ஆண்டு முதல் முறையாக 6 நோன்பு நோக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுவரைக்கும் யாரும் முறையாக அதை சொல்லவில்லை. 6 நோன்பு வைக்கணும்னு தெரியும், அது பத்தின சரியான வழிகாட்டுதல் இல்லை என்று பலர் இதுவரை வைக்காமல் இருந்திருக்கிறார்கள். ஒன்றும் தவறு இல்லை. இங்கு இருக்கக்கூடியவர்களில் கூட இதுவரை நான் 6 நோன்பு நோற்றதே இல்லை என்றாலும் இனி நமக்கு அவகாசம் இருக்கிறது, நாட்கள் இருக்கின்றன. ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் ஏதாவது 6 நாட்கள் தொடர்ச்சியாகவோ விட்டு விட்டோ இந்த 6 நோன்பு பிளஸ் ரமலான் நோன்பு இதை நிறைவு செஞ்சிட்டோம்னா வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்மையை பெற்றுக்கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.